ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் குழம்பு வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் காலிஃப்ளவர் வந்து பூவை இது போல் எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக அதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு எப்பவும் போலவே சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறது தான். கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலே விட்டு அதுக்கப்புறமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த புழுலாம் உள்ளே இருக்கிற புழுலாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து பச்சை தண்ணியில் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிச்சு எடுத்துகிட்டு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். பூண்டு போட்டு ஒரு வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி செய்யும்போது நல்லா வந்து வாசமாக குழம்பு நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடல. இதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம வந்து இதை வதக்கி வச்சதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட வந்து 2 துண்டு வந்துட்டு இஞ்சி சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயமெல்லாம் இதிலே வந்து சேர்த்தி இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 1.25-1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமே மல்லித்தூள் வந்துட்டு 2 டீஸ்பூன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கிறதுனால நான் இதுவே போதும். இல்லைன்னா கரம் மசாலா நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கணும். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழம்பு செய்கிறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அப்புறமே கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நம்ம காலிஃப்ளவரை வந்துட்டு அப்படியே போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து அப்படியே வதக்கி விட்டு அதுக்கப்புறமே நம்ம மசாலா அரைச்சி வச்சோலே அதை அப்படியே நம்ம சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு அப்படியே கறி குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. ஏன்னா தேங்காய் கூட நம்ம எல்லாத்தையும் இப்படியே போட்டு அரைச்சி அப்படியே வைக்கும்போது இது வந்து கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அதை மசாலா ஊற்றிட்டு இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து போடலை. அதனால் வந்துட்டு நமக்கு தண்ணி கரெக்டான இது அளவில் வச்சுக்கணும். நம்ம கடலை போட்டோம்னா அந்த டேஸ்ட்டை மாற்றிடும். அவ்வளோக்கு டேஸ்ட்டு வராது. இருந்தால் ஆனால் குழம்பு வந்து நிறையா கிடைக்கும் நமக்கு. நான் பொட்டுக்கடலை போடலை. அதனால் குழம்பு வந்து கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வந்து நம்ம மூடி போட்டு விட்டால் தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா இந்த சிம்மில் வேகும்போது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். ஏற்கனவே 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். திரும்ப ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. குழம்பு சூப்பராக கமகமன்னு வாசமாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் இதில் வந்து தூவி விட்டுக்கலாம். சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி